குறுவை சாகுபடி தொகுப்பு ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம் என அதிமுக பொதுச்செயலர் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற இயலாத கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். மது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது விவசாயிகளுக்கும் குறுவை சாகுபடி தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறுவை சாகுபடி தொகுப்பு ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம், கர்நாடகத்தில் காவிரியில் நமக்குரிய பங்கீட்டு நீரை பெற இயலாத கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் 2023, 2024 ஆண்டு பங்கு நீரை வாதாடி பெற இயலாத விடியா திமுக அரசின் இந்த ஆண்டான 2024, 25 மே மற்றும் ஜூன் மாதத்திற்கு நமக்கு வரவேண்டிய பங்கு நீரை பெற்றுத் தருவதற்கான எந்தவித முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை என்றும், டெல்டா விவசாயிகள் மிகுந்த கவலையோடு இருப்பதாகவும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அம்மாவினுடைய அரசு குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திரண்டவிட இயலாத சூழ்நிலையில் ஏற்பட்ட போது குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சார பற்றாக்குறை இல்லாத 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் டெல்டா மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கு தேவையான பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்த தேவையான பிளாஸ்டிக் பைப் போன்ற உபகரணங்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டது. பயிர் காப்பீடு செய்யப்பட்டது. மேலும் மேட்டூரில் இருந்து பாசன நீர் திறக்கப்படுவதில் உறுதியற்ற நிலை இருந்ததால் அது ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் மூலமாக சமூக நாற்றங்கால், குறிப்பாக கம்யூனிட்டி நர்சரி என்கிற முறையில் அரசு உதவியோடு நாற்றங்கால் வளர்க்கப்பட்டு 1 மாதத்திற்கு பிறகு தண்ணீர் கிடைக்கும் போது விவசாயிகள் பிரச்சனையின்றி நெல் பயிர் செய்வதற்கு மானிய விலையில் நாற்றங்கால் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர மானிய விலையில் நெல் விதை, உரம் போன்ற இடுபொருட்கள் வழங்கப்பட்டதையும் அவர் பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். காலத்திற்கு தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பை திட்டமிட்டு அறிவித்திருக்க வேண்டும் என்றும், 14/6/2024 அன்று விடியா திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட குறுவை தொகுப்பில் பெரும்பகுதி விதை நெல் மானியம் மற்றும் தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு வழங்கப்படுவதற்காக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும், பாசனத்துக்கு தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் இந்த விதை நெல்லை வாங்கி ஏற்கனவே நாற்றங்கால் தயார் செய்வார்கள் என்ற அடிப்படையில் யோசனை கூட இந்த நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசிற்கு இதுவரை தெரியவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் மழையும் பாசன நீரும் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட போது குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு முழுமையாக செய்யப்பட்டு விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட்டது என்றும், ஆனால் இந்த விடியா திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக குறிப்பாக சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு செய்யப்படாததால் ஏக்கர் ஒன்றிற்கு பயிர் காப்பீடு நிவாரணமாக ரூபாய் 35,000 கிடைக்காமலும், பயிர் பாதிப்புக்கு ஏற்ப காப்பீடு நிவாரணம் பெற முடியாமலும் டெல்டா விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும், இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்வதற்கு எந்த விதமான முன்னெடுப்பும் இந்த விடியா திமுக அரசு இதுவரை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல் ஆழ்துளை கிணறுகள் மூலம் கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்தி சாகுபடி பரப்பை அதிகரித்து குறுவை பயிரை காப்பாற்ற மும்முனை முழு மின்சாரம் முழுமையாக வழங்க இயலாத சூழ்நிலையில் டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி மும்முனை மின்சாரம் வழங்கப்படுமா என்கிற இந்த குறுவை தொகுப்பில் எந்த விதமான குறிப்பையும் அரசு குறிப்பிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே விடியா திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறுவை தொகுப்பு தாங்கள் வகித்து வரும் இந்திய கூட்டணியில் உள்ள கர்நாடக காங்கிரஸ் அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு நலன், குறிப்பாக டெல்டா விவசாயிகளுடைய நலன் கருதி நமக்கு உரிய பங்கு நீரை பெற்று தவறியுள்ளது குறித்தும், அதே போல் இந்த குற்றத்தை மறைப்பதற்காக கண்துடைப்பு வேலைகள் தான் இந்த குறுவை தொகுப்பு அறிவிப்பு என்கிற ஒரு நாடகத்தை இந்த விடியா திமுக அரசு அரங்கேற்றி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய அளவில் டெல்டா விவசாயிகளுடைய தேவை என்ன என்பதை கண்டுகொள்ளாமல் அவசர கோலத்தில் இந்த குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சொற்ப நிதியான 78.67 கோடியில் 24.50 கோடி மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கியது போக மீதமுள்ள பணம் யானை பசிக்கு சோலைப்புரியாகத்தான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் காவிரி டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாது என்றும், அவருடைய துயரத்தை போக்கவும் முடியாது என்றும் இந்த விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகங்கள் ஒன்று. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். குறுவை சாகுபடி தொகுப்பு ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற இயலாத கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.